நாம் ஒவ்வொரு வாரமும் செய்கிற அறிக்கையை செய்துவிட்டு வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஓ மக்கள், நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் உபாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 19வது வசனம். பைபிள் வச்சிருக்கிறவங்க பைபிளை என்ன பண்ணணும்? ஆமாம், பைபிளை எடுக்கணும். சில பேர் பைபிள் கொண்டு வருவாங்க, பைபிளை திறக்கவே. ஆமாம், பைபிளை கொண்டு வந்து பைபிளை திறங்க, அந்த வார்த்தையை பாருங்க. நான் சொல்கிறேன், டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த டிவியிலேருந்து வரக்கூடிய ரேஸ் கண்ணை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தால் மொபைல்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் கண்ணை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் உலகத்தில் எதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அது பாதிப்பை தான் கொடுக்கும். நீங்கள் வேத வசனத்தை எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய கண்ணு தெளிவாகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞானம் உண்டாகும், உங்களுக்கு தெளிவு உண்டாகும், உங்களுக்கு தைரியம் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். வேத வசனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே கடவுள் இப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக. ஆமா, எதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பாதிப்பு தான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா பளபளப்பை தேவன் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பளபளப்பா இருக்க போறீங்கன்னு தெரியல. கர்த்தர் பளபளப்பா மாத்த போறாரு. அதான் தாவீது சொல்லுகிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னாக்கா பளபளப்பா இருப்பான்னு அர்த்தம். எப்படி இருப்பாங்க? பளபளப்பா இருப்பான். நம்முடைய ரவீந்திரன் ஐயா வந்துருங்க, இன்னைக்கு ஃபுல்லா கிளீன் ஷேவ் பண்ணி அவர் பார்க்கும் பொழுது ஒரு 5 வயசு கம்மியான மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னாக்க தாடி இங்கடியும் ஒரு மாதிரி தலை வராமல் வந்தோம்னு வச்சுங்களேன், 5 வயசு ஜாஸ்தியாக காட்டும். அதே கிளீனாக ஷேவ் பண்ணி வந்து உட்காந்து வச்சுங்க, 5 வயசு கம்மியாக காட்டும். அதே போல் நீங்கள் சோர்ந்து இருக்கும் பொழுது உங்களை வயதானவர்களாக நீங்கள் உணர்வீங்க. எப்போ நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லும், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. ஆமாம், காலை வேளையில் ஆராதனையில் சொன்னேன், 75 வயசில் ஆபிரகாம் கடவுள் கூப்பிட்டார். 75 வயசில் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், இறுதி ஊர்வலம் கூப்பிட்டு போவாங்க. சாகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. இறுதி ஊர்வலம் போக போறவன கடவுள் புனித பயணம் பண்ணும்படி ஸ்டார்ட் பண்றாரு. எத்தனை வருஷத்துக்கு? அடுத்த 100 வருஷத்துக்கு. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில கடவுள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னாக்க உங்களுடைய ஏஜ் ஒண்ணுமே கிடையாது. உங்களை தெரிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு உங்களை தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 175 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாராம். 75 வயசுல கடவுள் கூப்பிட்டாரு. கடைசி ஸ்டேஜ், எண்டு ஸ்டேஜில் கூப்பிடுறாரு. எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன இதுக்கப்புறம் போய் என்னத்தை பண்ண போற? இதுக்கப்புறம் தான் சீனே மாறுது. ஹல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் கடவுள் பேரை பெருமைப்படுத்துறார். சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். சார் எவ்வளவு பெரிய வார்த்தையை பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கல்லறைக்கு போறவன்ட்டு கூப்பிட்டு கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு தெரியும் நான் கல்லறைக்கு போறேன். ஆனா கடவுளுக்கு தெரியும் அவனை கொண்டு தேவன் ராஜ்யங்களை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாலை வேளையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதை கடந்து வந்திருக்கிறீங்க, எதை நீங்க கடந்து வந்து ஒரு இடத்துல நிக்கிறீங்க, அடுத்து என்ன பண்ண போறோன்னு தெரியாம இருக்கிறீங்களா? உங்களுக்கு கடவுள் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் ஒருத்தனுக்கு அவர் செய்ய முடியும்னா அவர் தேவனே கிடையாது. ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ வசனத்தை பாருங்க. நீங்க வசனத்தை பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பேசியிருக்க வேண்டிய அவசியமே. ஆமா, நீங்க பார்க்காதனால இவ்வளவு நேரம் பேச வேண்டியதா இருக்குது. ஸோ உபாகமம் 26:19 எடுத்துக்கொள்வோம். நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். இப்ப நீங்க அவரை பார்த்து சொல்ல போறீங்க, நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்ற போகிறாரு. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை கொண்டு வந்து தேவன் நிறுத்த போறாரு. இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்றதுக்கு முன்னாடி இகழ்ச்சியில் இருந்திருக்கலாம், அவகீர்த்தியில் இருந்திருக்கலாம், கனவீனத்தில் இருந்திருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், சொந்தக்காரவங்க,
பக்கத்துல குடியிருக்கிறவங்க உங்களை வந்து ஒரு விதமான இகழ்ச்சி வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம். இதெல்லாம் என்னத்த வாழ போகுது, இதுக்கு என்னத்த கிடைக்க போகுது இகழ்ந்து இருக்கலாம். அடுத்து அவகீர்த்தி, அவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாதுங்க, அவங்களாம் செல்லாக்காசுங்க, அவங்கள நாங்கள் எதுலையுமே மதிக்கவே மாட்டோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மூன்றாவது மகிமையிலும், அப்படின்னாக்க கனவீனத்தில் அவங்கள வச்சிருந்துருக்கலாம், கூப்பிடாம இருந்திருக்கலாம், பத்திரிகையில் பேர் போடாமல் இருந்திருக்கலாம், உங்களை கனப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இந்த வசனத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இந்த வாக்கு தத்துவம் என்னெல்லாம் செய்ய போது உங்கள் வாழ்க்கையில் புகழ்ச்சியை கொண்டு வர போது, கீர்த்தியை கொண்டு வர போது, மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுடைய வாசனையை தேவன் வீச பண்ணுவார். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுடைய தலையை தேவன் உயர்த்துவார். நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் சொல்லுகிற செயல், நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொண்டு வர போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் அதற்கான வேலைகளை தேவன் செய்து கொண்டு இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில தேவன் உயர்த்துவார். கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. பைபிளில் அதிகமான பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பயப்படாத, கவலை கவலையே படாத. ஏன் அப்படின்னாக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே அவர் சொன்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நேற்று தினத்தில் சாம் வந்தான். சித்தப்பா எங்கள் காலேஜில் வந்து இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சாங்க, அதில் நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பல்ப் அடிச்சிச்சு. ஆஹா, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி தேவன் சொன்னாரே, அதற்கான டோக்கனை கடவுளை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ண போறாரு? காலேஜில் இருக்கிற அந்த ஃபாதர் வந்துட்டு ஒரு பேட்ச் மாதிரி குத்துவாராம், எல்லாருக்கு முன்னாடி வந்து என்னை வந்து கௌரவிக்க போறாங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். என்ன அப்படின்னாக்க இது ஆரம்பம் தான். ஹல்லேலூயா. இது என்னங்க? இது ஆரம்பம் தான். இதுக்கு அப்புறம் தான் தேவன் தலைகளை உயர்த்த போகிறார். காரியங்களை எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் மாற்ற போகிறாரு. அவர் ஒரு பானை சோத்துக்கு எத்தனை சோறு எடுத்து நசுக்கி பார்ப்பீங்க? சில பேர் இருக்கிறாங்க, போட்டு 10 நிமிஷத்துல இருந்து எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. வெந்திருச்சா வெந்திருச்சா வெந்திருச்சான்னு. வெந்துராது, சோறு நொந்துரும். வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு சோறு எடுத்து பார்த்தா போதும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு. ஆமா, இந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது அப்படின்றதுக்கு சாம்பிள் என்னன்னாக்க, சாமுவேலுடைய வாழ்க்கையில தேவன் செய்த ஒரு செயல் உங்களை எல்லாத்தையும் பற்றி பிடிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமா, பற்றி பிடிக்க போகுது. கங்கு வந்து தெரியாம ஒரு பட்டாசு கடையில் விழுந்துருச்சு. ஒரு பட்டாசு மட்டும்தான் வெடிக்க வைக்குமா? எல்லா பட்டாசும் வெடிச்சு செதறும். எல்லா கடையே பத்திக்கிட்டு இருக்கும். அந்த பட்டாசு அந்த கடையில் அந்த தீ பொறி சின்ன பொறி தான். கடை பெரிய கடை, பொறி சின்னது. அந்த சின்ன பொறி அந்த கடையில விழுந்தோன்னே ஒரு சின்ன ஒரு பாம்பு மத்தாப்புல பட்டுச்சுன்னா கூட அதுல இருந்து அப்படியே மொத்த கடையும் தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யும் பொழுது கடவுள் வந்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை காண்பிப்பாரு. சின்னது தானே, அதுல இருந்து தான் தேவன் தன்னுடைய பெரிய காரியங்களை துவங்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு ஆரம்பம் தான். ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடிக்க போகிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய போகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் தலைகீழாய் மாற்ற போகிறார். நீங்கள் அனுபவித்த நிந்தை, அவமானம், கண்ணீர், கவலை, அதன் மத்தியில தேவன் உங்களுடைய தலைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி, ஒரு மனுஷனோட கடவுள் இருந்தா அவன் எப்படி இருப்பான் அப்படின்றது உங்கள் மூலமாய் தேவன் காட்ட போகிறார். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். சொல்லி சொந்தமாக்குங்கள். அந்த வார்த்தைகளை போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போறேன். அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இது யார் சொன்னது அப்படின்ட்டு நான் கேட்க மாட்டேன். நான் சில பேர்த்துக்கு தெரியலாம், சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கலாம். இதை யார் சொன்னது அப்படின்னாக்க ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு வாய் வந்துச்சு, தப்பா இருந்தா தப்பா இருப்போம், டபாக்கனுக்கு வாயை மூட்டாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறதே ஒரு அபூர்வம். அந்த மனுஷனா பிறக்கிற அந்த அபூர்வமான செயல்ல கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது.
கூன் அப்படின்னாக்க என்னதுங்க? கூன் விழுஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கை கால் ஒரு மாதிரி இருக்கிறவங்க. 2வது குருடு, கண்ணு தெரியாதவங்க. அடுத்து செவிடு, அடுத்து பேடு. பேடுன்ற வார்த்தைக்கு என்ன குடுக்குறாங்க அப்படின்னாக்க டிசபிலிட்டீஸ் அப்படின்னாக்க ஒரு பயந்த சுபாவம், இல்லைனாக்க சில காரியங்களை செய்வதற்கான அச்சம், இல்ல நம்ம நல்லா தப்பா செஞ்சிருவோமோன்ற பயம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு வாழ்கிற மக்கள். அப்படிப்பட்ட மக்களா பிறக்கிறது ரொம்பவும் ஆமா. ஆவியார் சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. சரி, இதை பார்த்தேன், என்னடா இது நம்ம பைபிளோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் ஒன்று எழுதினேன். என்னன்னாக்க, அரிது அரிது கிறிஸ்தவனாய் மறுபிறப்படைதல் அரிது, கிறிஸ்தவராயினும் பயம் சந்தேகம் அவிவிசுவாசம் நீக்கி வாழ்தல் அரிது. அல்லேலூயா. ஔவையார் மேல இருந்து பார்ப்பாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? நான் என்னத்தை சொல்லிட்டு போனா நீங்க என்னத்தை சொல்றீங்க? பாட்டி, நீங்க சொன்னதை விட நாங்க பெஸ்டா தான் சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, அரிது அரிது மறுபிறப்படைந்த கிறிஸ்தவனாய் பிறப்பது அரிது, கிறிஸ்தவனாயினும் பயம் சந்தேகம் அவிவிசுவாசம் நீக்கி வாழ்தல் அரிது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பெயர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, இல்ல பரம்பரை கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, இல்ல 4 தலைமுறையான கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த கிறிஸ்தவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி பார்த்தா, அவங்க கிட்ட என்ன இருக்குனாக்க, முதலாவது பயம் இருக்குது, 2வது அவங்களுக்குள்ள சந்தேகம் இருக்குது, 3வது அவங்களுக்குள்ள அவிவிசுவாசம் இருக்குது. பட் அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறாங்க. ஒரு சின்ன எறும்புக்கு கூட என்ன பண்றதுல தீங்கு செய்யறது கிடையாது. எறும்பு இருந்துச்சுன்னா கூட அந்த எறும்பு பொடி போடாம அந்த எறும்பு அப்படியே கூட்டி அழகா வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, உலகத்தான் இவங்களை விட நல்லவங்களாம் உலகத்துல இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவன்னா யாரு அப்படின்னாக்க, பயம் சந்தேகம் அவிவிசுவாசம் நீக்கி வாழ்கிறவன் தான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான். பயம் வருகிற நேரத்திலே பயப்படாமலும், சந்தேகம் வருகிற நேரத்திலே சந்தேகப்படாமலும், நம்ம வாழ்க்கையில தப்பு நடந்துருமோ, தவறா போயிருமோ, நஷ்டமாயிடுமோ என்ற நேரத்திலும் தைரியமாக இருந்து, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே எனக்கு தேவன் நன்மையை தான் செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அவன் இந்த மாலை வேளையில அதை தான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கா யாரு, அவன் எப்படி இருக்கணும்? எடுத்து வாசிக்கலாம். மார்க் 11 22 23 ஆகிய வசனங்களை வாசித்து விட்டு கடந்து போகலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த 2 வசனங்களை எத்தனை முறை பேசினாலும் சலிக்கவே சலிக்காத ஒரு வசனம். ஏன்னா ரொம்பவும் அதிகமான தேவனுடைய அர்த்தத்தை பொதிந்த ஒரு வசனமாக இருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். பாருங்க, இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, கடவுள் மேல் வைக்கும் நம்பிக்கை என்பது உலகத்துல எல்லாரும் கடவுள் நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க. ஒருத்த கொலை பண்ணிட்டான், ஜெயிலுக்கு போறான், அவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டீங்களா என்ன? அதுக்கு என்ன சொல்றான் தெரியுங்களா? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, என்னை கட்டாயம் வெளியில கொண்டு வருவார், நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை, பூரா பொய். என்னதுங்க? பூரா வாயை திறந்தா பூரா பொய். பண்ணது கொலை, ஆனா சொல்றது என்ன? நான் கடவுள் இருக்கிறாருங்க, நான் கடவுளை நம்புறேன், என்னை கடவுள் காப்பாற்றுவார். ஒரு அரசியல்வாதி ஊழல் பண்ணிட்டாரு, அவர் மேல வழக்கு போட்டு அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க, குற்றவாளின்னு தீர்ப்பாயிடுச்சு, அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப என்ன சொல்றானாக்க, ஜெய்ஹிந்த், வாய்மையை வெல்லும். டேய், பூரா கொள்ளையடிச்சிருக்க கோடி கோடியா, வாய்மையை வெல்லும். அப்புறம் சொல்றாங்க, கடவுள் இருக்கிறாருங்க, கடவுள் யாருன்னு காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளயும் என்ன இருக்குனாக்க, கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? ஆமா. கடவுள் நம்பிக்கைன்றது வேற, கடவுள் மேல் வைக்கும் நம்பிக்கை என்பது கடவுள் நம்பிக்கை அப்படின்னாக்க, எதையாச்சும் செஞ்சுட்டு கடவுள் ஏதாச்சும் செய்வான்னு எதிர்பார்க்கிறது, அப்படிலாம் காரியம் நடக்காது. நிறைய பேர் வாழ்க்கையில எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கடவுள் ஏதாச்சும் செய்வான்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்படி கிடையாது. கடவுள் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு, கடவுள் எனக்கு நன்மையானதை செய்வான்னு எதிர்பார்க்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். கடவுள் சொன்னதை செய்யாம நீங்க ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு அவர் உங்களுக்கு ஏதாச்சும் செய்வான்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்க, நான் சொல்றேன், இன்னும் 25 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறவே
மாறாது. கோயிலுக்கு வந்தீங்க, ஆலயத்துல வந்து உட்கார்ந்தீங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்டீங்க அப்படின்னாக்க, ஊழியக்காரங்க தேவ ஆவியில நிறைந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்க. கவனிச்சு அதை வீட்டுல போய் கொஞ்சமாச்சும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் அது உங்க வாழ்க்கையில நன்மையை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. சோ கடவுள் நம்பிக்கை உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்காது. கடவுள் மேல் வைக்கும் நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ கடவுள் நம்பிக்கைன்றது ரொம்ப பொதுவான ஒரு வார்த்தை, எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தை. கடவுளை நம்பு, கடவுளை நம்புவாங்க. ஆனா கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க தான் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க எப்படி கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியும்? எல்லா பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் மத்தியிலும் நீங்கள் தைரியமாக வாயை திறந்து சொல்லணும், நான் கடவுள் சொன்ன காரியங்களை செய்திருக்கிறபடினாலே அவர் சொன்னதை அவர் எனக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நான் செஞ்சபடினால அவர் சொன்னதை அவர் எனக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. சோ இந்த மாலை வேளையில தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள்ன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க, தேவன் சொன்னதை செஞ்சுட்டு தேவன் என்ன செய்வான்றதை எதிர்பார்த்து இருப்பதுதான் விசுவாசம். அடுத்த வசனம் சொல்லுது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இது இது முதல்ல தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை அப்படின்றது ஒரு மனிதன் நம்பினால் மாத்திரமே அவன் இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகளை விசுவாசித்து அதை வாயை திறந்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, பலவீனனும் தன்னை பலவான் என்று. ஆனா உலகத்துல என்ன சொல்றாங்க? பலவீனன் தன்னை என்னதான் சொல்லணும்? பலவீனன் தான் சொல்லணும் உலகத்துல. ஆனா கடவுள் சொல்றாரு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஏன் மாத்தி சொல்ல சொல்றீங்க? நீ பலவீனத்துல இருக்கலாம், ஆனா நீ பலவீனத்திலேயே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் கிடையாது. நீ பலவானாக இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பத்தை தான் நான் உன்கிட்ட சொல்றேன். அதை உன்னுடைய விருப்பமாக மாத்தி நீ வாயை திறந்து சொல்லும் பொழுது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தேவன் பலனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமா, வேதத்துல கிதியோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன பண்ணானாக்க, எதிரிகளுக்கு பயந்து அறுத்த அரிகளை நெல் மணிகளை எடுத்து கொண்டு போய் திராட்சை ரசம் சுத்தம் பண்ற இடத்துல, அதாவது அரிசியை நெல்லை சுத்தம் பண்ற இடத்துல பண்ணா எதிரிகள் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. பயந்து என்ன பண்றானாக்க, கொண்டு போயிட்டு திராட்சை ரசத்தை சுத்தம் பண்ற இடத்துல வச்சு அதை போர் அடிச்சு அதை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது தேவ தூதன் அவன் இடத்துல வந்து பேசுகிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு. அவன் அப்படியே பாக்குறான். பயந்தாங்கோலியன்னு சொல்லியிருந்தா கூட அவனுக்கு சந்தோஷப்பட்டிருப்பான். பராக்கிரமசாலியன்னு கடவுள் சொன்ன உடனே அவன் பார்க்கிறான், நான் பராக்கிரமசாலியா? ஆமா. ஏன் பராக்கிரமசாலின்னு கடவுள் சொன்னாரு? அவன் தன்னை பயந்தாங்கோலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா கடவுள் அவன் எப்படி பார்க்கிறாரு? பராக்கிரமசாலியா. இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா, நீங்க உங்களை குறிச்ச ஒரு எண்ணத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆமாவா இல்லைங்களா? நான் ஒரு பலவீனன், நான் ஒரு ஏழை, நான் ஒரு படிக்காதவன், எனக்கு வந்து அப்படிப்பட்ட ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, பலன் கிடையாது, எனக்கு காரியங்களை செய்யக்கூடிய திறமை கிடையாது அப்படின்ட்டு உங்களை குறிச்ச ஒரு நெகட்டிவான எண்ணங்களோடு கூட தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களே. ஆனா உங்களை பார்த்து கடவுள் எப்படி கூப்பிடணும் அப்படின்னாக்க, பயந்தாங்கொல்லியே, வியாதி பிடிச்சவன, தத்திரியம் பிடிச்சவன, பலவீனன, உருப்படாதவன, வீட்டுல சொல்லி கேள்விப்பட்டீங்களா? பசங்க கூப்பிடுவாங்களே, அந்த திருட்டு பையல கூப்பிடு. ஏதோ 10 ரூபா திருடி இருப்பான் வீட்டுல. அவனுக்கு என்னன்னாக்கா, என் வீட்டுல எடுக்கிறது எனக்கு உரிமை இல்லையா? அப்பதான் வந்து உரிமையை பத்தி எல்லாம் பேசுவாங்க. பண்ணது திருட்டு பையல கூப்பிடு, அந்த கோக்கமாக்க பண்றவனை கூப்பிடு, அந்த களவாணி பையல கூப்பிடு, அந்த தத்திரியம் முடிச்சவனை கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுறீங்களா வீட்டுல? அந்த மாதிரி கடவுள் உங்களை கூப்பிட்டானா எப்படிதான் கூப்பிடணும்? இந்த வார்த்தையில சொல்லிதான் கூப்பிடணும். ஆனா கடவுள் அப்படி கூப்பிடவே மாட்டார். கடவுள் எப்ப கூப்பிட்டாலும் ராஜா, ராஜாத்தி, ராணி, சீமாட்டி, பலவான், சுகவான், வெற்றி பெறுகிறவன், ஜெயிக்கிறவன், பலன் எடுக்கிறவன், எல்லாவற்றிலையும் மேற்கொள்ளுகிறவன், பராக்கிரமசாலி என்று சொல்லிதான் தேவன் கூப்பிடக்கூடியவராக
இருக்கிறார். அப்போ கடவுளுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்க நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்களோ அதை தேவன் அறிந்திருக்கிறாரு. அவர் மனநிலைக்கு உங்களை மாற்றுவதற்கு தான் ஒரு ஆளை நிக்க வச்சு தேவன் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அப்போ வார்த்தைகளை கேட்கும் பொழுது முதலாவது தேவ வார்த்தைன்னு முதல்ல விசுவாசிங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏன் பெருசா பரவல, ஏன் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் நடக்கல, ஏன் கிறிஸ்தவர்கள் வந்து மேலோங்கி இருக்கல, ஏன் தலை தோங்கல, ஏன் சிறந்தவர்களாக மாறல அப்படின்ற சர்வே எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்க, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிற வேத புத்தகம் தேவனால் எழுதி கொடுத்தது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புரிந்து கொள்ளாதபடியினாலே தான் அவன் எல்லா இடத்திலும் தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, இது மட்டும் கடவுள் தான் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் நம்பிட்டானாக்க இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நைட்டும் பகலும் படிக்க ஆரம்பிச்சிருவான். என் கடவுள் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், இது அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும் என்றால் இதை நான் படிக்கணும், இதை நான் தெரிஞ்சுக்கணும், இதை நான் அறிஞ்சுக்கணும், இதை எடுத்து நான் வாயை திறந்து சொல்லணும். நான் சொன்னா என் வாழ்க்கையில எல்லாம் மாறும்னு இயேசுவே சொல்லி இருக்கிறபடினால என் வாயை திறந்து நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அதான் கஷ்டமா இருக்குது. பைபிள் படிக்கிறது கஷ்டம், தியானம் பண்றது கஷ்டம், செய்தி கேட்கறது கஷ்டம், வாக்குத்தத்தத்தை எடுத்து வாயை திறந்து சொல்றது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். ஆனா ஈஸியா எல்லாமே வாழ்க்கையில மாறிடணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஈஸியா மாறிடணும் அப்படின்னாக்க எவ்வளவு பெரிய போங்கு இல்ல. பேங்க்ல 1000 ரூபாயை போட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு போனா அது 1,00,000 மாறி இருக்குமா? 1100 ரூபா இருக்கும். இன்னும் பேங்க்ல ரொம்ப அதிகமா புத்திசாலி ஆயிட்டாங்க. SMS சார்ஜ், வித்ட்ராயல் சார்ஜ், பேங்க் சர்வீஸ் சார்ஜ், அது ஏடிஎம் சார்ஜ் எல்லாம் போட்டு 1000 ரூபாய் போட்டுட்டு அடுத்த வருஷம் போய் பார்த்தா மைனஸ்ல 500 ரூபாய் வச்சிருக்காங்க. ஏன் சார், ஒரு வருஷத்துக்கு நீங்க சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும், ஏடிஎம் சார்ஜ், பின் சார்ஜ், SMS சார்ஜ். அவன் சொல்லுவான், டேய் பணத்தை வீட்டில் வைக்காதீங்க பேங்க்ல போட்டுன்னு சொன்னீங்க, பணத்தை பேங்க்ல போட்டா நீங்களே அந்த பணத்தை எடுத்துடுறீங்க, அது நான் பணத்தை வீட்லயே வச்சிருந்துருக்கலாமே. அல்லேலூயா. அப்ப என்ன, ஒரு 1000 ரூபாய் போட்டு 1,00,000 ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தா அது போங்கு. அதே போலதான் வாழ்க்கையில எதையுமே பண்ணாம எனக்கு எல்லாமே நடக்கணும் ஆண்டவர் அப்படின்னாக்க அவர் மேல இருந்து பார்ப்பாரு. வேதத்துல போட்டிருக்கு, கர்த்தர் என்ன பண்ணுவானாக்கா ஆகடியம் பண்ணுவாராம். என்னதுங்க? நக்கல் பண்ணுவாராம். நீங்க போயிட்டு ஆண்டவர் இது நடக்கல ஆண்டவரே, பரா, ஐயோ நான் சொல்றதுல நீ செஞ்சிட்டியா, நீ கேட்டது மட்டும் நான் பண்ணிடணுமா, பரா இப்படி முட்டிங்கால் போட்டு அழுகிற ஆண்டவரே, நான் கெஞ்சிற ஆண்டவரே, நான் செபிக்கிற ஆண்டவரே. அவர் அப்படியே பார்ப்பாரு, அரக்கண்ணில் பார்ப்பாரு, முழு கண்ணோட பார்க்க மாட்டாரு, அரக்கண்ணில் பார்ப்பாரு. எல்லாத்துட்டையும் நடிக்கலாம், என்கிட்டே வந்து நடிக்கிறியே. அல்லேலூயா. என்கிட்ட வந்து என்னமா நடிக்கிறியே, என்கிட்ட நடிப்பு ஆகாது. அவர் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். சோ என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை தேவன் வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். சோ இந்த மாலை வேளையில ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத புத்தகம் தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்தது, மனிதனுக்கு மாத்திரம் எழுதி கொடுத்தது, மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிறபடியினாலே இதில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் வசனத்தையும் விசுவாசித்து ரசிச்சு ருசிச்சு அதை நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுது தேவன் அது உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும்படி செய்யக்கூடியவராக. பைபிளை படிக்கணும், பைபிளை தியானிக்கணும், வசனத்தை வாயை திறந்து சொல்லணும். நான் வெளியே உட்காந்துருந்தேன், பாட்டு பாடிட்டு இருந்தேன். அருமையான அம்மா வந்தாங்க ஆலயத்துக்கு. வரும்போது கையில் பைபிளோடு வந்துட்டு வேகமாக வந்து பைபிளை வச்சுட்டு உக்காந்தாங்க. உட்காந்த போது எனக்குள்ள கடவுள் உணர்த்த ஆரம்பிச்சாரு. அந்த அம்மாட்ட சொல்லு, அவங்க கையில் வச்சிருக்கிற பைபிளில் அவங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கான, அவங்க சூழ்நிலையை மாற்றுவதற்கான, அவங்க வாழ்க்கையில் இழந்து போன அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, அவங்களை விட்டு போன எல்லாம் மறுபடியும் திரும்பி வருவதற்கு எல்லாவற்றிற்கான ஆன்சரை அவங்க வேத புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கிறேன். அவங்க வேத புத்தகத்தை திறந்து படிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட இருந்து போனது எல்லாம் திருப்பி வரும். ஹல்லேலூயா. ஆமாம், என்னெல்லாம் போச்சோ அதெல்லாம் திருப்பி உங்களை தேடி வரும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. பைபிளை படிங்க. நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு புரியுது புரியலை, உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்காதீங்க. படிங்க. நீங்கள் அதை பார்த்து படிக்க 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 உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை எல்லாம் தேவன் மாற பண்ணி, மறுரூபம் அடைய பண்ணி, மனிதர்களை மனசை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் உங்களை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த வேத வார்த்தைகள் ஔஷதமாக இருக்குது. அப்படின்னாக்கா அரு மருந்து. இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுதே மருந்து சாப்பிட்டு குணமாகாதது கூட இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு சுகமாகும். அல்லேலூயா.
அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் பைபிளை படிங்கம்மா. உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு, நன்மைகளை செய்ய போகிறாரு. நீங்கள் என்னெல்லாம் மனசில் யோசிச்சிருக்கிறீங்க, உங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, வீட்டை குறித்து, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ கையில் வச்சிருக்கிற வேத புத்தகம் ரொம்ப விலையேற பெற்ற வேத புத்தகம். அதனோட ரேட்டு வேணா கம்மியாக இருக்கலாம், ரேட்டு வேணா 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்கலாம். ஆனால் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் கோடி கோடியான நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லிட்டு கடந்து போக போறேன். எடுத்துக்கொள்ளுங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம். சொல்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத காண்பிச்சுட்டு கடந்து போக விரும்புறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சொல்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத குறித்து தான் நம்ம வலியுறுத்தி பேசிக்கிட்டே வருகிறோம். சொல்றத சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை சொல்றது தான் என்னன்னாக்க கன்ஃபெஷன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சரியான நேரத்துல சரியான வார்த்தையை சொல்றது தான் கன்ஃபெஷன், அறிக்கை அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்க, சரியான நேரத்துல தவறான வார்த்தைகளை சொல்லுகிறபடினால அது அறிக்கையா மாறாம அது நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய காரியமாக மாறி விடுகிறது. ஸோ வாழ்க்கையில வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் பிள்ளைகள் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை குறித்து தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த வசனத்துல நிறைய முறை பிரசங்கித்திருக்கிறோம், நிறைய முறை இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. எப்பெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்ட வார்த்தையை மறுபடியும் கேட்குறீங்களோ அப்ப எப்படி இருக்கணும்? ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பெந்தகோஸ்தே பிரசங்கம் என்னன்னாக்க, கேட்டதையும் கெட்டதையும் பேசுறது பெந்தகோஸ்தே பிரசங்கம். அவங்க ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, அதை பேசுவாங்க. இல்லைனாக்க கெட்டதை பேசுவாங்க. கெட்டதுன்னு என்னங்க? கடவுள் உன்னை அடிப்பாரு, உன்னை நொறுக்குவாரு, உன்னை இப்படி பண்ணுவாரு, பிசாசு ரொம்ப மோசமானவங்க, பிசாசுக்கிட்ட எச்சரிக்கைங்க, நைட் நேரத்தில் உங்க வீட்டில் வந்துட்டு பிசாசு இது பண்ணுவான், பிசாசு அது பண்ணுவான். பெந்தகோஸ்தே பிரசங்கம் கேட்டதையும் கெட்டதையும் பிரசங்கம் பண்றது. கிருபையின் பிரசங்கம் என்ன அப்படின்னாக்க, வேதம் உணர்த்துவதையும் தேவன் உயர்த்துவதையும் பேசுவதுதான் கிருபையின் பிரசங்கம். எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? கேட்டதையும் கெட்டதையும் பிரசங்கிக்கிறது பெந்தகோஸ்தே பிரசங்கம். வேதம் உணர்த்துவதையும் தேவன் உயர்த்துவதையும் பேசுவது கிருபையின் பிரசங்கம். அப்ப ஆலயத்துல வந்து உட்கார்ந்தீங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்கறீங்கன்னாக்க அந்த வார்த்தை உங்களை உணர்த்தணும். அந்த வார்த்தைக்கு நீங்க உணர்வதற்கு உங்களை ஈல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிடும். இப்போ பலூன் இருக்குது, ஒரு பலூனை எடுத்து அந்த பலூனுக்குள்ள என்ன பண்றோம்னாக்கா காத்த ஊதுறோம். ஊதிட்டு அந்த கயிறை போட்டு கட்டிட்டோம். இப்போ வெறுமையா இருந்த பலூனு, காத்தில்லாத பலூன் எங்க தான் கிடக்கும்? திரையில தான் கிடக்கும். அப்ப அந்த திரையில இருக்கிற பலூன் எடுத்து பார்க்கிறோம், அந்த பலூன் நல்லா இருக்கு, ஓட்டை எதுவுமே இல்லை. அந்த பலூனுக்குள்ள காத்த ஊதுறோம். ஊதி என்ன பண்றோம்னாக்க கயிறை போட்டு கட்டுறோம். கட்டி முடிச்சு போட்ட உடனே இப்ப இந்த பலூன் என்ன ஆரம்பிக்கும்? கீழே இருக்குமா, பறக்க ஆரம்பிக்குமா? சொல்லுங்க. பறக்க ஆரம்பிக்கும். கீழே இருக்கலாம், காத்து அடிச்ச உடனே அது என்ன பண்ணணும்? பறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒண்ணு உள்ள போன உடனே அதனுடைய தன்மை மாறக்கூடியதாக, அதனுடைய தரம் மாறக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் கோயில்ல வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல உட்கார்ந்து வார்த்தையை கவனிச்சு கேட்டீங்கன்னாக்க, வார்த்தை உங்களை உணர்த்திருச்சு அப்படின்னாக்க தேவன் அடுத்து உங்களை உயர்த்த ஆரம்பித்து விடுவார். பலூனுக்குள்ள காத்து போனா பறக்குன்றது எப்படி நிஜமான ஒரு காரியமோ அப்படியே ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்காருகிற நீங்க கடவுளுடைய வார்த்தை உங்களை உணர்த்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க தேவன் உங்களை உயர்த்த ஆரம்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, உணர்த்தாதவர்கள், உணர்வு அடையாதவர்கள் வாழ்க்கையில உயர முடியாது. அதனால இயேசு சொன்னாரு, காது உள்ளவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு, அவர்கள் காது இருந்தும் கேளாதவர்களாகவும், கண்கள் இருந்தும் காணாதவர்களாகவும், இருதயத்தில் உணராதவர்களாகவும்,
அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எதுவுமே நடக்காது. சாரி, வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நீங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எப்போ நீங்க கடவுளுடைய ஆலயத்திலிருந்து உட்கார்ந்து காதுகளை திறந்து கேட்டு அந்த வார்த்தை உள்ள போய் உணர ஆரம்பிக்கிறீங்களோ, எஸ் இது என் வாழ்க்கையில நான் மாற்றத்தை விரும்புறேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு உணர்றீங்க பாத்தீங்களா? உணரும் பொழுது தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே. அப்போ உணர்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்து நீங்க உயர ஆரம்பிச்சிருவீங்க. தேவன் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இந்த யோசுவா 1:8 பல முறை அந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். ஆனா இதுல ஒரு 5 காரியங்கள் உள்ள அடங்கி இருக்குது. அந்த 5 காரியங்களை வெளியில எடுத்து ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு காட்ட போறேன். என்னன்னாக்க இந்த 8ஆம் அதிகாரத்துல தியானித்து கொண்டிரு, கவனமாயிரு, பிரியாது இரு, வழி வாய்க்கும், நல்ல வெற்றி உண்டாகும். இந்த 5 காரியங்கள் இந்த ஒரு வசனத்துக்குள்ள தேவன் எழுதி யோசுவாவின் இடத்திலே கொடுக்கிறார். இந்த யோசுவா யாருனாக்க 40 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை நடத்த வேண்டிய தலைமை பொறுப்பை தேவன் யோசுவா கிட்ட, மோசேக்கு அப்புறம் யோசுவா கிட்ட கொடுக்கிறாரு. அழைப்பு என்பது பிழைப்பு அல்ல, அழைப்பு என்பது உழைப்பு. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, கடவுள் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, என்ன பண்ண போறீங்க? அழைச்சிட்டார்ல, அதே என்னுடைய பிழைப்பா மாத்திக்கலாம். அழைப்பு பிழைப்புக்கு அல்ல, அழைப்பு உழைப்புக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? நான் தேவ அழைப்பை பெற்றிருக்கிறேன் என்றால் எல்லாத்தை காட்டி நான் ஸ்பெஷல் கிடையாது. எல்லாத்தை காட்டிலும் எனக்கு அதிகமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த அழைப்பை பெற்றேன்னா அந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு என்னை அதற்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை நோக்கி நான் வேலை பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது உணர்றதுதான். அப்ப யோசுவாவுக்கு கடவுள் அழைப்பை கொடுத்த உடனே அவன் யோசிக்கிறான், இந்த 40 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்களே, இந்த மக்களை நான் நடத்தி கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும். சாலமோன் கேட்கிறான், தாவீது இறந்ததுக்கு அப்புறம் சாலமோன் கேட்கிறாரு, கடவுள் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் கரெக்டா கேட்டான், ஆண்டவரே உங்களுடைய ஜனம் ஏராளமா இருக்குது, இந்த ஜனங்களை விசாரிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அந்த ஜனங்களின் மேல் அக்கறை உள்ளவனாக ஞானத்தை கேட்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. அவனுக்கு சத்துருக்கள் யாருமே இல்லாதபடி தேவன் அழித்து போட்டாரு. யாருக்கும் இல்லாத கனத்தை தேவன் கொடுத்தாரு. அதே போல யோசுவா கிட்ட வருது. இப்போ 42 லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போகக்கூடிய பொறுப்பு யோசுவா கிட்ட வந்த உடனே கடவுள் யோசுவா கிட்ட சொல்றாரு, பயப்படாதடா, பயப்படாத. ஜனங்களுடைய எண்ணிக்கையை பார்த்து பயப்படாது. 1000 பேரு, லட்சம் பேரு, கோடி பேர் உனக்கு எதிர்க்க நின்னாலும் உன் கூட ஒருத்தர் நிக்கிறார். யாருங்க? கடவுள் உங்க கூட இருக்கிறாரு. அதான் ஊழியக்காரர் அடிக்கடி பிரசங்கிப்பார், ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. உங்களுக்கு எதிராக லட்சம் பேர் நின்றாலும் உங்கள் பக்கத்தில் உங்களோடு கூட தேவன் நிற்பார் என்றால் அந்த லட்சம் கோடியை காட்டிலும் நீங்கள் தான் சக்தி வாய்ந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களோடு கூட கடவுள் இருக்கிறார் அப்படின்னாக்க நீங்க தான் சிறந்தவங்க. யோசுவா கிட்ட கடவுள் சொல்றாரு, மோசேக்கு அப்புறம் நீ தான் நடத்த போற, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு உனக்கு நான் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன். என்ன மந்திரம் அப்படின்னாக்க, தியானித்து கொண்டிரு, கவனமாயிரு, சொல்லி கொண்டிரு. இந்த 3 காரியத்தை செய்தால் உன்னுடைய வழி வாய்க்கும், நல்ல வெற்றி வாழ்க்கையில உண்டாகும். எத்தனை பேருக்கு வெற்றி அடையணும்னு ஆசை இருக்குது? ஹலோ, எத்தனை பேருக்கு வெற்றி அடையணும்? வெற்றின்றது ஒன்றும் கிடையாதுங்க. லேடிஸுங்க வீட்டில் ஒரு சமையல் பண்ணுறீங்களா, சமையல் பண்ணும் பொழுது நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தில் சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாக வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு வெற்றி. ஹலோ, இருக்கீங்களா? சில பேர் வெற்றி அப்படின்னாக்கா ஜான்சி ராணி, இந்திரா காந்தி, மம்தா பானர்ஜி அந்த லெவலுக்கு அப்படி யோசிக்கிறது. அந்த லெவலுக்குலாம் போக வேணாம். ஃபஸ்ட்டு சாம்பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? சாம்பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பையனுக்கு என்ன வெற்றி? போன மாதம் மார்க் 40 மார்க் எடுத்தான் எக்ஸாமில், இந்த மாதம் 42 மார்க் எடுத்திருக்கான வெற்றி. அந்த பிள்ளை கை கொடுக்கணும். சூப்பரா 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிற, அந்த 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருப்பான், எவ்வளோ படிச்சிருப்பான், எவ்வளோ தூக்கத்தை விட்டுருப்பான், எவ்வளோ நேரம் எழுதி பார்த்துருப்பான். அந்த 2 மார்க்கை பார்க்காதீங்க, அவன் 40லேருந்து 42க்கு போயிருக்கிறான்ல, அது மிகப்பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் வெற்றி. அவனோட எபினேசர் ஃபர்ஸ்ட் மியூசிக் போட வந்தாரு. மியூசிக் போட வரும் பொழுது எல்லாத்தையும் பார்த்தாரு. எல்லாருக்கும் மியூசிக் தெரியும் போல, அவருக்கு தான் மியூசிக் தெரியாது போலன்ட்டு பயந்து பயந்து வாசிச்சாரு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாரு, யாருக்குமே மியூசிக் தெரியாதுடா, நமக்கு தான் மியூசிக் தெரியும் அப்படின்னு போது ஸ்டைலாக நின்று டக்கு டக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, நம்ம ரவீந்திரன் ஐயாவே பாராட்டுறாரு, சூப்பரா தம்பி, அழகா வாசிக்கிறடா. இப்போ என்ன ஆயிடுச்சு? வெற்றி. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இதனால என்னடா அபினேசர், ஏஆர் ரஹ்மான் வாசிக்க தெரியாது,
அவன் பார்ப்பான், ஏன் ரகுமானா? ஏங்க அவர்கிட்ட போக முடியாதுங்க. ஆனா கடவுள் நினைச்சானா அவரை காட்டிலும் மேல டாப்ல கொண்டு போக முடியும். ஆனா வெற்றின்றது ஏஆர் ரகுமான் கிட்ட போய் நிக்கிறது வெற்றி இல்ல. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் கொஞ்சம் சிறப்பா பண்றீங்களா, அது நல்ல வெற்றி. ஹalleluya. அப்போ வீட்டுல ஒய்ஃப் கொஞ்சம் சாம்பார் நேத்தோட நீ கொஞ்சம் நல்லா வச்சாங்களா, வாயை திறந்து நல்லா இருக்கு, தேங்க்ஸ், சூப்பரு அப்படின்னு வாயை திறந்து சொல்லுங்க. என் பசங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அம்மா மம்மி வந்து குக் பண்ணிட்டு சமையல் எடுத்துன்னு வந்துட்டு வைக்கிறாங்களா, தேங்க்ஸ் மம்மின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. ஏன்னா மதர் வந்து எப்பயுமே பசங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டு தான் அப்புறம் அவங்க போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம சபையில நம்முடைய பவானி சகோதரி வந்து ஷீ இஸ் ஈக்குவல் டு த மதர். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்தோன்னே எல்லாருக்கும் பிளேட்ல போட்டு வேர்த்து வேர்த்து கட 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 கடன்னு போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 4 சகோதரிகளுக்கு போயிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும் போது தான் கேசரி இருக்காது, அவங்க சாப்பிடும் போது தான் கறி இருக்காது, அவங்க சாப்பிடும் போது தான் குழம்பு இருக்காது. பட் இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்கனாக்க, பரவாயில்ல எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல, பாருங்க அடுத்தவங்களுடைய திருப்தி அவங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது ஒரு வெற்றி. ஸோ என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், வீட்டில் மம்மி குக் பண்றாங்களா, குக் பண்ணி சாப்பாடு கொண்டு வந்து வச்சோன்னா தேங்க்ஸ் மம்மின்னு சொல்லுங்க. ஒரு பெண்ணு, ஒரு மகள் எப்பொழுது தாயின் அன்பை உணர்வாள் அப்படின்னாக்க, அந்த மகள் ஒரு தாயாகும் பொழுதுதான் தாயினுடைய அன்பை உணரக்கூடியவளாக இருப்பா. ஒரு பொண்ணுகிட்ட போய் உங்க அம்மாவுடைய அன்பை பத்தி சொல்லு, நான் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா அந்த பெண்ணு ஒரு தாயா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் யோசிப்பாங்க, ஓ எங்க அம்மா எவ்வளோ என்னை பிறந்ததுல இருந்து அந்த ஒண்ணுமே தெரியாத அந்த குழந்தையா இருக்கும் போது கூட எனக்கு கரெக்டா சாப்பாடு கொடுத்து, எனக்கு கழுவி விட்டு, எனக்கு தொடச்சு விட்டு, எனக்கு ட்ரெஸ் போட்டு, நான் ஆய் போன ஒன்று அதை கழுவிட்டு, அந்த கழுவுன கையோட வந்து அவங்க சாப்பிட்டுட்டு, அவங்க தூக்கம் இல்லாம என்னை பாதுகாத்து, எனக்கு அவங்க நல்லது செஞ்சு, நான் உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது அவங்க தூங்காம இருந்து, அதெல்லாம் அந்த பெண்ணு, அந்த குழந்தை தாயாய் மாறும் பொழுதுதான் தன் தாயினுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவளாக மாறுகிறார். ஸோ ஒரு பையன் அவங்க அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கிறவே மாட்டான். எப்ப புரிஞ்சுப்பான்னு வச்சுங்களேன், அவன் ஒரு தகப்பனா மாறி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த பிற்பாடு தான் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவன் யோசிப்பான், ஓ எங்க அப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரா, எங்க அப்பா இவ்வளவுலாம் எனக்கா பண்ணியிருக்கிறாரா, அவருடைய நன்மைகளை தியாகம் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய தூக்கத்தை விட்டு அவர் கடினமா உழைச்சு அவர் சேர்த்து வச்சு இவ்வளவுலாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு பையன் தகப்பனாகும் பொழுதுதான் தகப்பனுடைய அன்பை உணரக்கூடியவனாக இருக்கிறான். அதே போலதான் வீட்டுல ஒருத்தவங்க நமக்காக ஒரு காரியத்தை பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. இதை ஏன் பேசுறான்னு தெரியல கடவுள். சில பேர் யாரோ கரிச்சு கொட்டிட்டு வந்திருக்கிறீங்க, சாம்பார் வையினாக்க ரசம் வச்சிருக்கிற, ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, சாம்பார் கொஞ்சம் தண்ணியா போனா ரசம் தான், ரசத்துல கொஞ்சம் பருப்பு சேர்த்தா சாம்பார் தான். இதுக்கே கஷ்டம், இதான் டென்ஷன் ஆகுறீங்க. உங்களுக்கு ஒருத்தர் எழுந்திருச்சு சாப்பாடு செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து நீங்க சாப்பிட்டு தட்டு கையிலே கழுவுவீங்க, அதை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணி வச்சு உங்களுக்கு அவ்வளோ வேலை ஒருத்தவங்க பண்றாங்கனாக்க நீங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா வேணாமா? சில பேர் யோசிக்கிறாங்க, நல்லா சொன்னாரியா, லேடிஸ்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ அந்த பக்கம் வர்றேன், வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் திரிஞ்சு அலைஞ்சு கிழிஞ்சு அப்படியே நூலாக வரும் பொழுது வந்துட்டாருப்பா பிஸ்னஸ் மேனு, அப்படியே உழைச்சி தள்ளிட்டார். அப்படியே ஏங்க போன மாசத்தை விட இந்த மாசம் 1 மணி நேரம் உங்க வீட்டுக்காரர் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கிறாரு, அதனால ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னாக்க அவர் என்ன பண்ண போறாரு, தன் மனைவி பிள்ளைங்களுக்கு தான் செலவு செய்ய போறாரு. அப்போ தன்னுடைய தகப்பன், தன்னுடைய கணவன் போன மாசத்தோட இந்த மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிட்டு வரும் பொழுது அது 50 ரூபாவா கூட இருக்கலாம். அந்த 50 ரூபாய்க்கு முதல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என் வீட்டுக்காரருக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இதுதான் சார் வெற்றி. வெற்றினாக்க தேர்தல் நின்று ஜெயிக்கிறது இல்லை வெற்றி, இல்ல கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறது இல்லை வெற்றி. சின்ன சின்ன காரியங்களை நீங்க சந்தோஷப்படுறீங்க பாத்தீங்களா, அதுதான் வெற்றி. ஹalleluya. ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்காரர் கூட்டு போறாரு, இல்லை வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை, ஒய்ஃப் கூட்டு போறாங்க, கூட்டி போயிட்டு எல்லாம் பந்து படுக்க வைக்கிறாங்க. படுக்க வைக்கும் போது ரொம்ப தேங்க்ஸ்மா, அந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை அவங்க பட்ட எல்லா கஷ்டத்தையும் அது நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வெற்றின்றது பெரிய பெரிய காரியங்களை செய்யறது கிடையாது, சின்ன சின்ன காரியங்களை காண்பது தான் வெற்றியினுடைய மிக ருசியான ஒரு அனுபவங்கள் சின்ன வெற்றியில தான் கிடைக்குது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா?
அவன் சாமுக்கு சொன்ன பார்த்தீங்களா, பேட்ஜ் குத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன வெற்றி தான், ஆனா ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன்? இப்ப இந்த சின்ன வெற்றியை ருசிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் வெற்றிகளை நாம் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அப்ப யோசுவாக்கு கடவுள் சொல்றாரு, தியானித்து கொண்டிரு, கவனமாயிரு, சொல்லி கொண்டிரு. இந்த 3 காரியங்களை அந்த பலூனுக்குள்ள காத்த அனுப்புற மாதிரி அனுப்பிச்சா அப்படின்னாக்க, அடுத்த 2 காரியங்கள் நடக்கும். என்னன்னாக்க, வழி வாய்க்கும், வெற்றி உண்டாகும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில வெற்றி நீங்கள் அடைய விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல வெற்றி, வேலை செய்கிறவங்க வேலையில வெற்றி, குடும்பத்தை நடத்துறவங்க குடும்பத்துல வெற்றி, ஊழியம் பண்றவங்களுக்கு ஆத்துமாக்கள் வரும் பொழுது ஒரு வெற்றி, சபை பெருகும் பொழுது ஒரு வெற்றி. இதெல்லாம் சின்ன சின்ன வெற்றி. வெற்றின்னு 1,00,000 ஆத்துமாக்கள் வந்தோன்னா அதான் வெற்றின்னு கிடையாது. 10, 11 ஆச்சுன்னா வெற்றி. ஹல்லேலூயா. 11, 12 ஆச்சுன்னா, ஆமா, யூடியூப்ல நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, டப்புன்னு நின்றுச்சு. என்ன ஆண்டவரே, நாங்க பண்றது சரியா பண்றது இல்லையா? பிரசங்கம் சரியா பண்றது இல்லையா? எதனால நின்னு போச்சு? 425லயே நிக்குது வண்டி, ஒரே இடத்துல ஸ்டாண்டு போட்ட மாதிரி. அப்புறமேட்டு பார்த்தா 426, 27, 28, 29. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, யூடியூபை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதை வெற்றியாய் உணர்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு ஆள் வந்தா கூட அது வெற்றி தான் சார். ஒரு ஆளு போனா கூட அது தோல்வி தான் சார். உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன நன்மை உண்டானா கூட வெற்றி. அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த யோசுவாவுக்கு கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். 3 காரியத்தை பண்ணு, 2 காரியம் தானா நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, 3 காரியத்தை பண்ணு, 2 காரியம் தானா நடக்கும். ஆமென். இந்த 3 காரியங்கள் என்ன? அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென். இந்த வசனத்தை வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு எப்படி எழுதியிருக்காங்கனாக்கா, மிக்ஸ் அப் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னாக்கா மேல இருக்குது, கீழே இருக்குது, கீழே இருக்குது, மேல இருக்குது. இந்த வசனத்துல இருக்கக்கூடிய காரியங்களை ரீ அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஊழியக்காரங்க சொல்றாங்க. ரீ அரேஞ்ச் பண்றது என்ன அப்படின்னாக்க, இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எண்களை எடுத்து உங்க கையில என்ன பண்றேனாக்க குலைச்சு கொடுத்துட்டேன். இப்போ குலைச்சு கொடுத்தோன்னே நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை அடுக்குங்கன்னு சொல்றேன். அடுக்குங்கன்னு சொன்னோன்னே சில பேர் 1, 2, 3, 4 அடுக்குவாங்க. சில புத்திசாலிங்க 10, 9, 8, 7 அடுக்குவாங்க. அசெண்டிங்ல அடுக்குவாங்க, இல்லைன்னா டிசெண்டிங்ல அடுக்குவாங்க. அப்ப என்ன பண்ணீங்க? ரீ அரேஞ்ச் பண்றீங்களா? அப்படிதான் வசனத்தை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணாதான் அது உங்களுக்கு புரியுமா? இந்த வசனத்தை ரீ அரேஞ்ச் பண்றதுக்கு எப்படின்னாக்க, முதலாவது தியானித்து கொண்டிரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? அந்த வசனத்துல 5 வார்த்தை இருக்கு. எல்லாரும் வசனத்தை பாருங்களேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படின்னு போட்டிருக்கு. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. இந்த வசனம் எப்படி வரணும்னாக்க, தியானித்து கொண்டிரு, கவனமாயிரு, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இப்படிதான் வந்திருக்கணும் வசனம். ஆனா வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது எப்படி டிரான்ஸ்லேட் பண்றானாக்க, பிரியாது இருப்பதாக, கவனமாக இரு, தியானித்து கொண்டு இருட்டாங்க. இப்ப இந்த வசனத்தை நான் மாத்தி அப்படியே உங்களுக்கு கரெக்டான பொசிஷன்ல சொல்றேன். என்ன சொல்றேனாக்க, தியானித்து கொண்டிரு, கவனமாயிரு, பிரியாது இருப்பதனாக்க, சொல்லி கொண்டிரு. இந்த 3 காரியங்களை செஞ்சீங்கன்னாக்க 2 காரியம் உங்க வாழ்க்கையில தானா நடந்துரும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சோ முதல் வார்த்தை என்னதுங்க? தியானித்து கொண்டிரு. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னாக்க, பைபிளை திறந்து பைபிளை படிக்கணும், பைபிளை வாசிக்கணும், பைபிளை தியானம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறேன். கதை புத்தகத்தை வாசிக்கணும், பாட புத்தகத்தை படிக்கணும், வேத புத்தகத்தை தியானிக்கணும். அப்ப இங்க போட்டிருக்கு தியானித்து கொண்டிரு அப்படின்னாக்க, கடவுளுடைய வார்த்தைகளை யார் தியானிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது அப்படின்னாக்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 4:22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமுமாம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு? வேத புத்தகத்தை திறந்து வேத புத்தகத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்கிறீர்கள். என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னாக்க, உங்க வாழ்க்கையில என்ன இல்லையோ அதை
அதை தேவன் எப்படி வரும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத நீங்க என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமா, இந்த சபை தெரியாதவங்களுக்கு தெரியாது. இந்த சபையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்க அவங்கள வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. வருந்தி அழைப்பவன் உலக மனிதன், கவர்ந்து இழுப்பவனே தேவ மனிதன். சபைக்கு வாங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறவங்க கிடையாது. நம்ம சபைக்கு வந்துட்டாங்கனாக்க அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தைகள் அவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கடவுளுடைய வார்த்தையை வீட்டுல போயிட்டு படிக்கணும். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? படிக்கலன்னு நான் கேட்க போறது இல்ல. ஆனா தயவான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து பைபிளை உங்க வீட்டுல திறந்து கொஞ்ச நேரம் படிங்க. ஏன் படிக்க சொல்றேனாக்க, நீங்கள் பைபிளை திறந்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய கண்களிலே பார்க்கும் பொழுது அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஜீவனை கொடுக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. சுகவீனமா இருக்கீங்களா? பலவீனமா இருக்கிறீங்களா? வியாதியில் இருக்கிறீங்களா? வறுமையில் இருக்கிறீங்களா? கடன்ல இருக்கிறீங்களா? கண்ணீர்ல இருக்கிறீங்களா? போராட்டத்தில் இருக்கிறீங்களா? உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு வழி தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. அல்லேலூயா. இருக்கீங்களா? அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்க இவங்க வேணாம். எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல கொடுத்துட்டு வேத வார்த்தையை திறந்து வைத்து வேத புத்தகத்திற்கு வசனத்தை பார்த்து அதை நீங்க படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அவைகள் ஜீவனை உண்டாக்குகிறது. இந்த இரவு வேளையில கர்த்தர் யாரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாரு? உன் வாழ்க்கையில நீ மரணத்தின் விளிம்பிலே இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ மரணத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தாலும் என் வார்த்தைகளை நீ படிக்கும் பொழுது உன்னை ஜீவனின் உச்சத்திற்கு தேவன் கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணம் உன்னை ஒன்றும் செய்யாது. மரணம் உன்னை கண்டு பயப்படும். மரணம் உன்கிட்ட நெருங்காது. நீ மரணத்தை ஜெயித்த இயேசுவினுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நீ இந்த பூமியில இன்னும் அநேக வருடங்கள் வாழ்ந்து எல்லாவற்றையும் அனுபவித்து தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் தேவன் உன் உயிரை இந்த பூமியில வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம். பைபிளை ஏன் படிக்கணும்? நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா கிறிஸ்தவன் இருந்தா பைபிள் படிக்கணுமா? கிறிஸ்தவன் இருந்தா பைபிள் படிக்கிறது கிடையாது. நீங்க பைபிள் படிச்சாதான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. தோசையை இப்படி திருப்பி போடுறேன். கிறிஸ்தவனா பைபிள் படிக்கணுமா? பைபிள் படிச்சாதான் நீங்க கிறிஸ்தவன். ஏன் தெரியுங்களா? பைபிள் படிக்க 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 அது உங்களுக்கு ஜீவனை உண்டாக்குகிறது, உங்கள் உடல்ல ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் எந்தெந்த விதத்துல ஆரோக்கிய குறைவில் இருக்கிறீர்களோ அதை எல்லாம் ஆரோக்கிய நிறைவாய் மாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அதான் யோசுவாட்ட சொல்றாரு, இதை தியானித்து கொண்டிரு அப்படின்னாக்க, அதை யோசித்து கொண்டிரு, அதை திங்க் பண்ணி கொண்டிரு, அதையே உன் வாயில அசை போட்டு கொண்டிரு, அதையே யோசித்து கொண்டிரு. கடவுளுடைய வார்த்தையை யோசிக்க 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 நீங்கள் கடவுளுடைய உருவமாய் மாற்றப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. சில பேரை பார்த்த உடனே சொல்லிடலாம், இவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சு யோசிச்சு பயப்பட்டு அதைரியப்பட்டு சந்தேகப்பட்டு நொந்து நூலாகி அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களோட சரீரம் காண்பிச்சு கொடுத்துரும் அவங்க உள்ளுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய காரியத்தில் அவன் சிக்கி கொண்டிருந்தாலும் அவனுடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முகம் பிரகாசமா இருக்கும். உங்க முகம் பிரகாசமா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க பைபிள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை பார்த்து கேட்க தேவையில்லை, நீங்க பைபிள் படிக்கிறீங்களான்னு கேட்க தேவையில்லை. ஏன்? அகத்தின் அழகு முகத்தில். ஆமா, பைபிள் படிச்சீங்கன்னாக்கா உங்க மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே என்னை கர்த்தர் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். இது எப்படி வரும்? பைபிள் படிச்சீங்கன்னா தான் வரும். தியானம் பண்ணீங்கன்னா தான் வரும். மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடவுளுடைய வார்த்தையை. கடவுளுடைய வார்த்தையை படிக்க வாயை திறந்து சொல்ல சொல்ல சொல்ல. ஒரு மாச்சக்கான ஒரு காய் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? யாருமே கேள்விப்படல. சரி, நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்றேன், நீங்க கேளுங்க. மாச்சக்கா அப்படின்ற ஒரு காய் இருக்குது, சின்னதா நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அந்த மாச்சக்காய் எதுக்குனாக்கா, இந்த வாயில புண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்களேன்,
வெள்ளை கலர்ல ஒரு புண்ணு மாதிரி வாயில இந்த ஓரத்துல வந்துருச்சு அப்படின்னாக்கா தண்ணி பட்டா கூட எரியும், எதுவும் சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ஆன்டிபயோட்டிக் வாங்கி போடுவாங்க. அப்போ கூட 3-4 நாள் ஆகும் க்யூர் ஆகுறதுக்கு. இந்த மாச்சக்காவை என்ன பண்ணுவானாக்கா வாங்கி சும்மா 2 ரூபா 5 ரூபா தான் இருக்கும், உடைச்சு அந்த காய் எடுத்து வாய்க்குள்ள ஓரமா ஒதுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாச்சக்கால இருந்து வரக்கூடிய அந்த உமிழ் நீர் உங்க எச்சி அந்த மாச்சக்கால பட்டோன்னு அந்த மாச்சக்கால இருக்கக்கூடிய அந்த சத்து கெமிக்கல் ரியாக்ஷனா மாறி உங்க வாயில இருக்கக்கூடிய எல்லா புண்ணையும் என்ன பண்ணுனாக்க சரி பண்ணி, காலையில மாச்சக்காய் வாயில போட்டீங்கன்னாக்க மத்தியானத்துக்குள்ள அந்த காய் வந்து அப்படியே கொஞ்சம் கரைஞ்சிரும். துப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாய் புண்ணு இருந்ததற்கான அந்த தழும்பு இருக்கும், ஆனா வலி சுத்தமா இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, நல்லா சொன்னீங்கய்யா, போன மாசம் கூட வாய் புண்ணு என்ன பண்ணனே தெரியாம இருந்த, மாச்சக்காவை வாங்கி உடைச்சு வாயில போடுங்க, வாய் புண்ணு சரியாயிடும். ஏன் இதை சொல்றேன்னாக்க, அந்த மாச்சக்காயை உடைச்சு வாயில வச்ச உடனே அது ஜூஸ் என்ன பண்ணுதுனாக்க நம்மளுடைய புண்ணு இருக்கிற இடத்துல அது வேலை செய்யக்கூடியதாக மாறுதுல. அப்படிதான் வார்த்தையை எடுத்து நீங்க வாயில வச்சு கடவுளுடைய வார்த்தையை சொல்ல 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 அந்த வார்த்தை அந்த மாச்சக்காய் கரைந்து வேலை செய்கிறது போல தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட உறைந்து அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை இங்க இருந்து சொன்னீங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கு தள்ளி உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா கூட இங்க இருந்து அந்த வேலையை உங்களால முடிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஃபோன் போட்டீங்கன்னாக்கா டக்குன்னு ஃபோன் போயிடுது. ஃபோனை விட ஸ்பீடா போகும் தேவனுடைய வார்த்தை. லைட் வந்து ரொம்ப வேகமா டிராவல் பண்ணுன்றாங்க. நான் சொல்றேன், லைட்டை விட தேவனுடைய வார்த்தை அதிகமா டிராவல் பண்ணும். ஹல்லேலூயா. சீக்கிரமா போகும், சீக்கிரமா சென்று காரியங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய வார்த்தை தீவிரமாய் சொல்லுங்க நிறைவேறும். அப்ப கடவுளுடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். நீங்க தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், வாயை திறந்து சொல்லணும். வாயை திறந்து சொல்ல சொல்ல அந்த ஜூஸ் உங்க வாயில அப்படியே வர 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 என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சோ முதலாவது தியானித்து கொண்டிருது. ரெண்டாவது என்னதுங்க? கவனமாயிரு. நிறைய பேர் மிஸ் பண்றது இங்கதான், கவனம் இல்லாம இருக்கிறது. கவனம் இல்லாம இருக்கிறது. குக்கர்ல சாப்பாடு வச்சிருது, விசில போடாம விட்டுறது, போனை சார்ஜ்ல போடுறது, சுவிட்ச் போடாம விட்டுறது. எங்க அக்கா பொண்ணு சொன்னோம், வீடை பூட்டிட்டு வந்துருமான்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு எப்படி பூட்டினா தெரியுங்களா? தாப்பா போட்டுட்டு, தாப்பா எதுல போடுவாங்க? கொண்டியில அந்த தாப்பா போய் மாட்டிட்டு தான் பூட்டு தொங்க போடணும். கொண்டியில மாட்டவே இல்லை, தப்பா லாக் பண்ணி பூட்டு தொங்க போட்டு வந்துட்டா. நான் வந்து கதவுல கை வைக்கிறேன், டபுன்னு கதவு நான் பார்த்தேன், ஏடா பூட்டு தொங்குது கதவு திறக்குதுன்னு பார்த்தா லாக்கே பண்ணாம பூட்டு போட்டுருக்கு. அப்படி ஒரு கவன குறைச்சல். என் பசங்கள்ட்ட ஒரு டைம் சொல்லுவேன், மம்மி டாடியும் சீக்கிரம் போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் லைட்லாம் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். டாமன் ஜெரி மாதிரி, நீ இதை பண்ணா நான் அதை பண்ண மாட்டேன், நான் அதை பண்ணா நீ இதை பண்ண மாட்டேன். 2 பேரும் போட்டா போட்டி போட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஆலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். 2 ஃபேனு 2 லைட்டு ஜெகஜோதியா இருக்கு வீடு. பார்க்குறேன், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் நீ ஆஃப் பண்ணலையா? ஏய் நீ ஆஃப் பண்ணலையா? இருந்தது 2 பேர் தான், 100 பேர் இருந்த மாதிரி. பழிய இவன் மேல போடு, பழிய அவன் மேல போடு. ஏன் ஆஃப் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது ஒரு கவனக்குறைவு. துணி காய்து எடுத்து போட்டுட்டு போங்க, கவனக்குறைவு. சின்ன சின்ன விஷயத்தில் கூட கவனக்குறைவு. இதனால பெரிய பாதிப்பு வராது. ஆனா உங்க வாழ்க்கையில கவனக்குறைவா இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கவனமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் ஊடாய் போகிற நீங்க, உங்களுக்கு எதுதான் உதவி செய்யும்? தேவனுடைய வார்த்தை தான் உதவி செய்யும். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் நீங்க என்னவா இருக்கணும்? கவனமா இருக்கணும். பிரச்சனைகள் வந்த உடனே, எதிர்ப்புகள் வந்த உடனே, வியாதி வந்த உடனே, சோதனை வந்த உடனே, ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கவனக்குறைவு. பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னாக்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வரணும். அதுதான் கவனத்தன்மை. கவனம் இருக்கிறவங்க கரெக்டா காரியத்தை பண்ணுவாங்க, கரெக்டா வீடை பூட்டுவாங்க, கரெக்டா காரியங்களை பண்ணுவாங்க, கவனமா இருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க கவனக்குறைவாவோ மறதியாவோ இருக்கிறது தவறல்ல. ஆனா கவனக்குறைவாகவும் மறதியாகவும் இருந்து கொண்டே இருப்பது தவறு. வாழ்க்கையில மாற்ற முடியாது எதுவுமே
கிடையாது. மாத்தணும்னு நினைச்சீங்கன்னாக்கா மாத்திடலாம், மாறணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க மாறிடலாம். அப்ப கவனக்குறைவாக இருந்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய ஆசீர்வாதத்தை லூஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடினாரு, தூங்காதே தம்பி தூங்காதே. ஸ்கூல்ல தூங்குனவன் கல்வி இழந்தான், போர்ல தூங்குனவன் வெற்றி இழந்தான். அப்ப தூக்கன்றது வந்து என்னன்னாக்கா கவனக்குறைவு. அப்ப அந்த கவனக்குறைவு என்ன பண்ணுதுனாக்க நம்மளை என்ன பண்ணுனாக்க வெற்றி அடைய விடாம பண்ணுது. இப்ப ஸ்கூலுக்கு பசங்க போறாங்க, காலேஜுக்கு பசங்க போறாங்க, ஃபீஸை கட்டி, பஸ்ஸுக்கு காசு கொடுத்து, டிஃபனுக்கு லஞ்சுக்கு காசு கொடுத்து, எல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புறோம். காலேஜில் இப்படி உட்காந்துட்டு என்ன நடத்துறாங்கன்னே கவனிக்காம கிளம்பி வந்தாங்க அப்படின்னாக்க யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? பிள்ளைங்களுக்கு தான் நஷ்டம். அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, என் பையன் காலேஜில் படிக்கிறான், என் பையன் காலேஜில் படிக்கிறான், ஆவணி வந்தா பையன் டாப்ல வந்துடுவான் அப்படின்ற மாதிரி என் பையன் காலேஜுக்கு போறேன், 4 வருஷத்துல எல்லாம் சாரிடும், எல்லாம் மாறிடும். சார், அவன் கவனிக்கணும்ல, அவனை கவனிக்கிறதுக்கான காரியங்களை சொல்லணும்ல, அவனை விசாரிக்கணும்ல. என்னப்பா நீ காலேஜுக்கு போனியா, என்ன கற்றுக் கொடுத்தாங்க, என்ன படிச்ச, புரிஞ்சிச்சா புரியலையா, எது கஷ்டமா இருக்கா, நான் வந்து பேசணுமா, இல்லை வாத்தியார்ட்ட பேசணுமா, இல்லை கைடு வாங்கி தரவா, டியூஷன் வைக்கவா, ஏன் அந்த குழந்தைக்கு என்ன சப்போர்ட் தேவைன்னு நம்ம பண்றோம்ல. அப்படித்தான் நீங்க வாழ்க்கையில கவனமா இல்லை அப்படின்னாக்க உங்களை பிசாசு சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்ப கவனமா இருக்கணும். எப்படி கவனமா இருக்கணும்? ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில எப்போ கவனம் மிஸ் ஆகுதோ அப்போ நீங்க வெற்றியை மிஸ் பண்றீங்க. அதான் யோசுவாக்கு கடவுள் சொன்னாரு, தியானித்து கொண்டிரு, கவனமாயிரு. எல்லாரும் சொல்லுங்க, கவனமாயிரு. கவனமா இருக்கணும். மனைவி வீட்டுக்காரரை குறித்து கவனமா இருக்கணும், அவருடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும், அவருடைய தேவையான காரியங்களை செய்யறதுல கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்கு என்ன செய்யணுமோ அதுல கவனமா இருக்கணும். பெற்றோர் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதுல கவனமா இருக்கணும். பிள்ளைங்க பெற்றோருக்கு என்ன செய்யணுமோ அதுல கவனமா. அங்கதான் சார் கொஞ்சம் சரியில்லை. என்ன சரியில்லை? வீட்டுல அம்மா அப்பா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போகுது, அந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லாத மாதிரி போறது. அப்படி இருக்கக்கூடாது. வீட்டுல பேரண்ட்ஸ் ஒரு வேலை பார்க்குறாங்களா, சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணணும், பிள்ளைங்க நான் செய்கிறேன் கொடுங்க, நான் பண்ணுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கவனத்தன்மையை வீட்டில் நீங்கள் கொண்டு வரும் பொழுதுதான் அந்த பிள்ளைங்க கல்லூரியிலையும் அந்த பிள்ளைங்க வேலை ஸ்தலத்திலையும் வெளியிலையும் சிறந்தவர்களாக வர முடியும். ஹல்லேலூயா. அது செய்யாது, அது பண்ணாது, அது சொல்றது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைக்கு அந்த கவனத்தன்மையை கொண்டு வந்து காரியங்களை செய்ய வைக்கணும். அப்ப அதே போல யோசுவாக்கு சொல்றாரு, யோசுவா 40 லட்சம் ஜனங்களை நடத்த போறடா, ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னை 1000 பேர் வந்து டார்ச்சர் பண்ணுவான், எல்லா நேரத்திலையும் நீ என் வார்த்தையை சார்ந்து இருக்கணும், என் வசனத்தை சார்ந்து இருக்கணும், என்ன சார்ந்து இருக்கணும். என்ன சார்ந்து இருக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் தியானித்து கொண்டிரு, இரண்டாவது கவனமாயிரு, மூன்றாவது பிரியாது இருப்பதாக. அந்த பிரியாது இருப்பதாகன்றதை நான் எப்படி மாத்திட்டேன் அப்படின்னாக்க சொல்லி கொண்டிரு அப்படின்னு சொல்லி நான் மாத்திருக்கிறேன். அப்போ யோசுவா கடவுள் சொல்றாரு, தியானித்து கொண்டிரு, கவனமாயிரு, மூன்றாவது சொல்லி கொண்டிரு. என்ன சொல்லி கொண்டு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் அதை தான் கொஞ்சம் 5 நிமிஷம் பேசிட்டு க்ளோஸ் பண்ண போறேன். சொல்லி கொண்டிரு அப்படின்னாக்க வசனத்தை வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, சொல்லி கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன், அவனை புல்லிடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, இந்த தேவை இருக்குது, இந்த மனுஷன் என்ன பண்ண போறாரோ, இந்த வீட்டு வாடகைக்கு என்ன பண்ண போறோமோ, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சுப்ரபாதம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீட்டில் சுப்ரபாதம் ஓடிக்கிட்டு இருக்கும், இந்து ஸ்வீட்ல ஒரு பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். சுப்ரபாதம் போடுறதே சண்டை போடாம இருக்கிறதுக்கு தான். ஆனா சுப்ரபாதம் ஓடிக்கிட்டே இருக்கும், சண்டையும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு பாட்டு போடிக்கிட்டு இருக்கும், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கின்றார். ஆமா, என்ன பண்ண போற நீ, கம்பன் இருக்கிற, வாடகை கொடுக்கணுமே, ஞாபகம் இருக்கா இல்லையா? பாட்டு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறாரு. சொல்லுவாங்க, ஐயோ வாயில போடுவாங்க, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் தாழ்ச்சி அடையன். வசனத்தை சொன்ன காரியம் நடந்துருமா? துட்டு வரணும்ல, வேலை நடக்கணும்ல, காரியம் நடக்கணும்ல. இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்க சொல்லி கொண்டிரு அப்படின்னாக்க வசனத்தை உச்சரிச்சு கொண்டே இருந்தாக்க காரியம் மாறணும் கிடையாது. சொல்லி கொண்டிருனாக்க சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல, கிளி கூட சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமா இல்லைங்களா? வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வாங்க வாங்க வாங்கன்னு கிளி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால கிளியை வந்து பெருசா நினைச்சுக்க முடியுமா? கிளி சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுமே வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்ல, வசனத்தை சொல்லிக்கொண்டே இருனாக்க எந்த நேரத்துல சொல்லணுமோ அந்த நேரத்துல கரெக்டா சொல்லணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா?
எல்லா நேரத்திலையும் வசனத்தை சொல்லுவாங்க, சொல்ல வேண்டிய நேரத்துல தப்பானதை சொல்லுவாங்க. அதுதான் வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியதா இருக்குது. அப்ப யோசுவாக்கு சொல்றாரு, தியானித்து கொண்டிரு, கவனமாயிரு, பிரியாதிருப்பதாக. அப்படின்னாக்க சொல்லிக் கொண்டிரு. ஆண்டவர், நான் எதை சொல்லிக் கொண்டு இருக்கணும்? என் வார்த்தையை சொல்லிக் கொண்டிரு. ஆண்டவர், எப்ப சொல்லிக்கிட்டு இருக்கணும்? எல்லா நேரத்திலும் சொல்லிக் கொண்டிரு. ஆண்டவர், எப்ப பிரச்சனை வரும் பொழுதுதான் இன்னும் நீ உஷாரா சொல்லணும். ஹலோ, இருக்கீங்களா? ஒரு வசனத்தை வாசிங்களேன், அது வந்து கடந்து போங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நீதிமொழி 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. ஆம், பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னாக்க, வாழ்க்கையில எப்பெல்லாம் நீங்க வந்து பிரச்சனைகளையும், குறைவுகளையும், வியாதிகளையும், பலவீனத்தையும், உங்க வாழ்க்கையில ஒரு விதமான பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, அந்த நேரத்துல நீங்க எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றீங்க, அதுதான் ஏற்ற நேரத்துல சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா, இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? ஏற்ற நேரத்துல சொன்ன வார்த்தை. வாழ்க்கையில வந்து கடன்ல போய்கிட்டு இருக்கீங்க, கடன் தலைக்கு மேல போற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகுது. இப்ப இந்த நேரத்துல நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன யோசிக்க போறீங்கன்னு இருக்கும் பொழுது, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன சொல்லணும்னாக்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். இதெல்லாம் அந்த வாக்கு தத்தங்கள்லாம் பாருங்க, கடவுள் மனுஷனுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு இதெல்லாம் தேவைதானா? அவன் கடன்ல இருந்துட்டு போறானே. கடன்ல இருக்கிறது தேவனுக்கு விருப்பமே கிடையாது. கடன்ல இருக்கிற மனுஷன் கடன்ல இருந்து வெளியில வந்து அவன் கடன் கொடுக்கிறவனாக மாறணும். கடன் கொடுக்கிறவனாக மாறணும் அப்படின்னாக்க, 10 லட்ச ரூபாய் கடன் கொடுக்கிறது தான் கடன் கிடையாது. நீங்க உங்க கடன்ல இருந்து வெளியில வந்து நீங்க ஒருத்தருக்கு 100 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா கூட, நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்க கூடியவர்களா தேவன் உங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நீ கடன் வாங்குற இடத்துல இருக்கலாம், கவலைப்படாதீங்க. வாக்குத்தத்தத்தை எடுத்து சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 என்ன நடக்குதுனாக்க, அந்த கடன்ல இருந்து தேவன் உங்களை வெளியில கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை. அப்பனாக்க ஏற்ற சமயம்னா என்ன அப்படின்னாக்க, பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் ஏற்ற சமயம். அந்த ஏற்ற சமயத்துல தான் நீங்க தேவனுடைய வார்த்தையை வாயை திறந்து சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க, மிச்ச நேரத்துல பைபிள் படிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, விசுவாச அறிக்கை பண்றீங்க. ஆனா பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது, அது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அனுமதித்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புல நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க ஃபெயில் ஆயிடுறீங்க. வசந்த வாசிங்க, பிரசங்க 9:11. நான் திரும்பிக் கொண்டு கீழே கண்டது ஓடுகிறதற்கா? போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கும் புத்திமான்களின் புத்தியை போதாது. தயவு அடைகிறதற்கும் வித்துவான்களின் அறிவு போதாது. அவர் எல்லாருக்கும் சமயமும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்கிறாரு கடவுள். என்ன லிஸ்ட் கொடுக்கிறாரு அப்படின்னாக்க, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும். வேகமா ஓடுறவங்க எல்லாம் ஜெயிக்கிறது கிடையாது, ஜெயிக்கிறவங்க எல்லாம் வேகமா ஓடுனவங்களும் கிடையாது. உசைன் போல்ட்ன்றாங்க, உலகத்துல ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடியவர்ன்றாங்க. அவர் தான் ஃபாஸ்டா ஓடக்கூடியவன்ட்டு உலகம் இன்னைக்கு சொல்லுது. ஆனா அவரை விட ஃபாஸ்டா ஓடக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறான் உலகத்துல. ஆனா அவனுக்கு என்ன கிடைக்கல? வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சா உசைன் போல்ட்லாம் தூக்கி சாப்பிடுற ஆள்லாம் இருக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினபடினால இன்னைக்கு காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற இடத்துல வந்திருக்கிறாரு. ஆகப்படினாலே ஒரு மனிதன் வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் அவனுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சமயமும் தேவ செயலும் அப்படின்னாக்க, டைம், சான்ஸ். உங்க வாழ்க்கையில கடவுள் நிறைய டைம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? நான் காலையில ஒரு வார்த்தையை சொன்னேன், என்னன்னாக்க, நேரத்தை வீண் செய்யாதவர்கள் தான் வாழ்க்கையில வின் பண்ணுவார்கள். வீண் செய்யாதவர்கள் தான் வின் பண்ணுவார்கள். அப்ப நீங்க எதை வாழ்க்கையில வீண் பண்றீங்களோ, அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க வின் பண்ணவே
முடியாது. அப்ப கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்குறாருனாக்கா, டைம் கொடுக்குறாரு, சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன சான்ஸ் கொடுக்குறாரு கடவுள்? என்னங்க சான்ஸ்? பொல்லாத சான்ஸ் கடவுள் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாருங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருது பாத்தீங்களா, ஒரு குறைவு வருது பாத்தீங்களா, ஒரு பலவீனம் வருது பாத்தீங்களா, அந்த பலவீனத்தை நீங்க பலவீனமா பார்க்க கூடாது. இந்த பலவீனத்தை எனக்கு கடவுள் அனுமதித்திருக்கிறார் என்றால், இந்த பலவீனத்திலிருந்து நான் எப்படி பலன் அடைகிறேன் என்பதை தேவன் பார்ப்பதற்காக தான் அந்த பலவீனத்தை அவர் அனுமதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இந்த மாதிரி இருக்கிறேன். எல்லாத்தோட நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. அதை நீங்க கடவுளுடைய வார்த்தையை சொல்லி எப்படி ஜெயிக்கிறீங்களோ அப்பதான் தேவன் உங்களை டாப்ல கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். அப்ப உங்களுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க தான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஊழியக்கார அம்மாவுக்கு ஒரு டைமும் சான்ஸும் கிடைச்சிச்சு. அது என்ன பண்ணாங்க? பயன்படுத்திட்டாங்க. நான் வெளியில உட்கார்ந்துருந்தேன். அவங்க பாடின ஒவ்வொரு பாட்டும் ரொம்பவும் செலக்டிவா, பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சரணமும் ரொம்பவும் செலக்டிவா, இருதயத்தை தொடக்கூடியதா, உள்ள ஊடுருவி பாயக்கூடியதா, நம்மளை கொஞ்சம் அசைக்கக்கூடிய விதத்துல அந்த காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்போ கடவுள் கொடுத்த டைமையும் சான்ஸையும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? பயன்படுத்திட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு. என்னன்னாக்கா, நான் பாடினா நல்லா இருக்குமா, என்னால வொர்ஷிப் பண்ண முடியுமா, ரொம்ப நேரம் என்னால பண்ண முடியுமா, நிறைய விதமான கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பதிலு கிடைச்சிருச்சு. அப்ப இது என்னன்னாக்கா முதல் வெற்றி. ஹல்லேலூயா. என்னதுங்க? முதல் வெற்றி. அப்ப அவங்களுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கடவுள் நிறைய டைமும் சான்ஸும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்பவும் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா நீங்க தான் பயன்படுத்த மாட்டீங்க. ஒரு இடத்துல உங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்களா, தைரியமா எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. இல்லைங்க, நான் இப்பதான் கோயிலுக்கு போனேன், ஞானஸ்தானம் எடுத்து 3 மாசம் ஆகுது. என்ன ஜெபம் பண்றீங்க? என்னதான் தகுதி வேணும்ன்றீங்க? 40 வருஷம் கிறிஸ்தவனா இருந்தா ஜெபம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஜெபம்ன்றது அடிப்படை உரிமைங்க. அடிப்படை உரிமை. நீங்க ஜெபிச்சா கடவுள் கேட்பாருன்றது ஒரு அடிப்படை அறிவு, அடிப்படை உணர்வு அது. அப்போ உங்களை ஒருத்தர் ஜெபிங்கன்னு சொல்றாங்களா, டக்குன்னு எந்திரிச்சு நின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஜெபின்னு சொன்னா டப்புன்னு உள்ள குறிஞ்ச கூடாது. நாம் ஜெபிப்போம் அப்படின்னு ஊழியக்கார திரும்பி பார்த்தானாக்க முக்காடை போட்டு அப்படியே சாயிறது கீழே. அப்பதான் ஜென்ஸ் எல்லாம் பார்த்தானாக்க சூத்திர சொல்லிடக்கூடாது. ஒரு சான்ஸ், வாய்ப்பு கடவுள் கொடுக்கிறாரு. நீங்க ஜெபிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும்படி சொன்னாங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாட்டு நம்முடைய சகோதரி ஒரு பாட்டு பாடுவாங்க. நான் மாட்டி விட்ட நீ சரியா நாள் காக்கா கத்துறமே கத்த போறேன் கேட்டு எல்லாம் அசிங்கப்படுத்த, அதான் நினைப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. சமயமும் தேவ செயலையும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு. நான் இப்ப என்னத்த பேசுறது, எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. நான் பேசினேன் அப்படின்னாக்க இதே 10 நிமிஷம் பேசிட்டு போய் உட்காந்துருவாரு. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு சமயமும் தேவ செயலையும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அதை எவன் பயன்படுத்துகிறானோ அவனை தேவன் பண்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு சகோதரரோட பேசிக்கிட்டே இருப்பேன். அவர் பேர் ஸ்ரீதர். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பைபிளை குறித்து பேசிட்டே இருப்போம். பேசிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வீட்டில் உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே என்ன பண்ணிட்டாருனாக்க, நம்ம மத்தியில் இருக்கிற டேனியல் பிரதர் 10 நிமிஷம் கடவுளை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி கண்ணை மூட்டார். நான் பார்க்குறேன், சார் கண்ணை திறங்க சார், சார் கண்ணை திறங்க சார், எனக்கு பேச தெரியாது சார், கண்ணை திறங்க சார். பேசுங்க பேசுங்க பிரதர். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். நான் அப்படியே கிட்டு 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 கையை ஆடுது. நான் என்னத்தை பேச போறேனோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னாக்க, நான் எப்பயுமே பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எப்பயுமே பைபிள் குறித்து தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பையிலேருந்து அப்படிதான், ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நம்மளோட பைபிள் அட்டாச் ஆயிடுச்சு. அதனால அதிகமாக படித்தபடினால அந்த நேரத்தில் எந்திரிச்சு நின்று ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேச சொன்னார். ஒரு 7-8 நிமிஷம் பேசினேன். கை கொடுத்துட்டு, நாங்கள் எந்திரிச்சு உங்களை பண்ணுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ பண்ண முடியாதுன்றதை எப்போ உடைக்க முடியும்னாக்க, எப்போ நீங்கள் எந்திரிச்சு நின்று பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்களால் பண்ண முடியுன்றதை நீங்கள் அறியக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோசுவாக்கு கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. வசந்த வாசிச்சீங்கல்ல, ஓடுறவனுடைய வேகம் பத்தாது, சௌரியவான்களுடைய பலனும் பத்தாது, எல்லாத்துக்கும் என்ன வரணும்? டைமும் சமயமும் தேவ செயலும். டைம் அண்ட் சான்ஸ். இந்த மாலை வேளையில கடவுள் அநேகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்களை அடையிறதற்கு, நீங்க நினைச்ச காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கான
டைமை தேவன் செலக்ட் பண்ணிட்டாரு. அந்த சான்ஸையும் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இந்த மாலை வேளையில இப்ப நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு கடந்து போக போறீங்க. போகும் பொழுது உங்களுடைய லைஃப்ல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வேண்டிய நேரத்தை தேவன் இந்த நிமிஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நிமிஷம் கடவுள் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் தேவன் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எந்த சான்ஸையும் மிஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. எந்த சான்ஸையும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்க சான்ஸை எல்லாம் பயன்படுத்த 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 தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பாரு. இந்த மாலை வேளையில ஆவியானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய பேத்துக்கு சான்ஸ் வரப்போகுது. யோசிக்காதீங்க, டபுள் மைண்டா இருக்காதீங்க, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க. தைரியமா எடுங்க. நீங்க எடுத்து நீங்க முன்னாடி போய் நீங்க பண்ணுங்க. உங்களை கொண்டு உங்க தாயின் வயிற்றில உங்களை குறித்து என்ன தேவன் குறித்து இருந்தாரோ அது தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சான்ஸ் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சான்ஸ் வரப்போது உங்க லைஃப்ல. உங்களை தூக்குற சான்ஸ், உங்களை ஆசீர்வதிக்கிற சான்ஸ், உங்களை உயர்த்துகிற சான்ஸ், உங்க தலையை நிமிர பண்ணுகிற சான்ஸ் தேவன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் என்னை கொண்டு எனக்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டேனியலே, உனக்கு சான்ஸ் வரப்போகுதுடா. ஹல்லேலூயா. எபினேசருக்கு மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தேவன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இங்க வாசிக்கிட்டே இருக்கிறாரு, நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் இவர் வாசிக்கிறத டிவிலையும் யூடியூப்லையும் எல்லா இடங்களிலையும் நீங்க பார்த்து சொல்ல போறீங்க, நம்ம எபிப்பா. ஆமாப்பா, அந்த எபியை தான் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாருப்பா. ஏன்? கொடுத்த சான்ஸை பயன்படுத்த பயன்படுத்த தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சான்ஸ் வரப்போகுது. சான்ஸ் எடுங்க. சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார். ஓகேன்னு முன்னாடி போங்க. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அப்ப 3 காரியங்களை பண்ணணும். தியானித்து கொண்டிரு, கவனமாயிரு, சொல்லி கொண்டிரு. இதை 3 செஞ்சீங்கன்னாக்கா அடுத்து 2 தானா நடந்துரும். என்ன நடக்குங்க? அடுத்து வழி வாய்க்கும், வெற்றி உண்டாகும். உங்க வாழ்க்கையில வழி திறக்க போகிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில வழி அடைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. கதவு அடைச்சிருக்கு சார், வழி அடைச்சிருக்கு சார், வாய்ப்புகள் கிடைக்கல சார் இருக்கீங்களா? உங்களுடைய வழிகளை தேவன் உங்களுக்காக திறக்க போகிறார். கதவுகள் திறக்க போகிறது. சான்ஸ் உண்டாக போகிறது. நல்ல வெற்றியை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் நல்ல வெற்றியை அனுபவிக்க போகிறீங்க. சரீரத்தில் ஒரு வெற்றி, வாழ்க்கையில் ஒரு வெற்றி, குடும்பத்தில் ஒரு வெற்றி, வேலையில் ஒரு வெற்றி. வெற்றி உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையில ஆவியானவர் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. உங்க வாழ்க்கையில வெற்றியை நீங்கள் ருசிக்க போகிறீர்கள், வெற்றியை அனுபவிக்க போகிறீர்கள். ஒரு புதிய வெற்றியின் நாளாக உங்களுடைய நாட்களை தேவன் துவங்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி, 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 நன்றி தகப்பன். அந்த மாலை வேளையிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பன். நாங்கள் கர்த்தாவே தியானித்து கொண்டிருந்து கவனமாக இருந்து உம்முடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வழி வாய்க்கும், வெற்றி உண்டாகும். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கர்த்தாவே நேரத்தையும் சான்ஸையும் ஏற்படுத்தி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, போகும் பொழுது ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆரோக்கியம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய வாய்ப்போடு கூட அவர்கள் கடந்து செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.